ஆமாம், சின்னதுங்க அது. இது வேற கரடிங்க. ஆளு உட்காந்துருக்காரு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நாம் ஆசனூர் திம்மம் வழியாக இரவு நேரத்தில் பயணம் பண்ணி பண்ணாரி போக போகிறோம். இப்போ நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காரப்பள்ளம் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி தாங்க. கரெக்டாக நம்ம மைசூர்லேருந்து இங்கே காரப்பள்ளம் செக் போஸ்ட் வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆயிடுச்சு. இந்த காரப்பள்ளம் செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணியோடு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே நாம் வந்து என்ட்ரி போட்டு நம்ம உள்ளே நுழைஞ்சாகணும். இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:20 ஆகுதுங்க. நாம் ஒரு 8:30 மணிக்கு உள்ள நுழைஞ்சா ஆசனூர் திம்மம் கிராஸ் பண்ணி பண்ணாரி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நாம் ட்ராவல் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லீகல் டைமில் தான் ட்ராவல் பண்ணுறோம். நாம் வந்து அன்டைமில் தான் எதுவும் நம்ம ட்ராவல் பண்ண கிடையாது. நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுனாலுமே அந்த செக் போஸ்ட் டைமிங்கில் ட்ராவல் பண்ணிட்டு இயர்லியாகவே எக்ஸிட் ஆயிருங்க. கரெக்டாக நாம் ஒரு 8:30க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் போஸ்ட் வந்து வந்துவிட்டோம். இங்கேருந்து நம்ம என்ட்ரி போட்டு அப்படியே நம்ம டேரெக்டாக ஆசனூர் திம்மம் வழியாக பண்ணாரி போகிறது தான் நெக்ஸ்ட் பிளானு. கைஸ், நாம் ஒரு வழியாக காரப்பள்ளம் செக் போஸ்ட் வந்து தாண்டிட்டோம். இதுக்கப்புறம் டேரெக்டாக போயிட்டு நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் வந்து ஆசனூரில் தான். போகிற வழியில் ஏதாச்சும் அனிமல் சைட்டிங் கிடச்சா நான் காமிக்கிறேன். ஆப்போசிட்டில் வர வண்டிக்கிட்ட கேட்டேன் யானைகள் நடமாட்டம் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி. அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா அவங்க வரப்போ எந்த விலங்குகளும் பார்க்கலன்னா சொன்னாங்க. நாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா நாம் போகிறப்ப ஆப்போசிட்டில் வண்டி வர்றது வந்து ரொம்ப கம்மியாகிடும். அந்த டைமில் அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைடே வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. நம்மளோட முதல் சைட்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாமானுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரோட் கிராசிங்காக நின்று இருந்துச்சு. அங்கே கொண்டு போய் நிறுத்துறீங்க, கொஞ்சம் முன்னாடி மக்களே, இது வரைக்கும் நாம் ஒரு கடாமான் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்நாடகா ஸ்ட்ரெச் வந்து முடிய போகுதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடு பார்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். பொதுவாகவே இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து யானை பார்ப்பேங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போது இந்த சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. யானைகளே பெரிதளவில் நம்மளால் பார்க்க முடியல. நமக்கு இதோட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கர்நாடகா பார்டர் வந்து முடியுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காரைப்பள்ளம் செக் போஸ்ட்டு. அதுக்கு பின்னாடி வந்து கர்நாடகாவில் இருக்கிறது புனஞ்சனூர் செக் போஸ்ட்டுப்பாங்க. தேங்க்யூ, விசிட் அகெயின். ஓகேங்க, நம்ம வந்து கிராஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பார்டர் வந்து நம்ம கிராஸ் பண்ணி போனோம். நாம் ஒரு வழியாக தமிழ்நாடு வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமும் ஏதாச்சும் யானைகள் இங்கே கிடைக்குதான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நாம் என்ட்ராகி கொஞ்ச நேரத்துலேயே நம்மளால் வந்து யானையை வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 3 யானை கூட்டத்தை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. 2 பெரிய சீஸுங்க, ஒரு குட்டி யானை. மக்களே, அந்த யானை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான சைட்டிங்கு. நாமளே கேமராலாம் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். அப்புறமேட்டு ஒரு வண்டிக்காரங்க தான் வந்து டார்ச் அடித்து பார்த்துட்டு இருந்தாங்க.
சரி அப்புறமேட்டு நாமளும் போய் அது நின்று கொஞ்சம் நேரம் சைட்டிங் பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் கொஞ்ச நேரம் இருந்துச்சு, அப்புறமேட்டு உள்ளே போயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேர்மாலம் ரோடு வரைக்கும் போயிட்டு வரலாம்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டோம். நம்ம நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மாவளமில் இருக்காருங்க, அவரை போய் பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் வரலான் இருக்கோம். காய்ஸ், இதுதான் நம்ம கேர்மாலம் ரோடு. இது எங்கே போய் கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது கொள்ளைக்கால் வரைக்கும் போகுதுங்க. சமீப காலமாக இங்கே தான் ஒரு ஒற்றை சிறுத்தை வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா பகல் டைமில் தான் சுற்றுது, நைட் டைம்லாம் வெளியே வரதில்லை. பகல் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வண்டிக்காரங்க வந்து அந்த சிறுத்தையை வந்து பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு வந்து வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது அது பார்க்க. இந்த ரோடோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி போக்குவரத்து வந்து அவ்வளோக்கு இருக்காதுங்க, டிராஃபிக்கும் இருக்காது, வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் போயிட்டு வரும். அதனாலேயே என்னமோ தெரில இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா சைட்டிங்ஸ் வந்து அதிக அளவில் நம்ம பார்க்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் வந்து கடாமான், ஒரு டைம் சிறுத்தை, அப்புறமேட்டு கரடிங்க அதான் பார்த்துருக்கோம். யானை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு யானை தான் பார்த்துருக்கோம். இந்த ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 50-60 டைம் ட்ராவல் பண்ணி போயிருப்போம். ஆனால் யானைகள் பார்த்ததுன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு டைம் தான் பார்த்துருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாவளம் கட் ரோடுக்கு வந்து வந்தாச்சுங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் அப்படியே கொள்ளாகால், அப்புறமேட்டு இங்கேருந்து நம்ம ரைட் எடுத்தோம்னா மாவளம்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குங்க. நம்ம போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா மாவளம் சேர்ந்த நம்ம நண்பர் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பார். அவரை போய் நம்ம மாவளம் விட்டு வரதெல்லாம் நம்ம வந்து நம்ம வீடியோலேயே சொல்லியிருப்போம். இப்போ திருப்பி நம்ம அவரை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறது வந்து இயர்லியாக போயிட்டு வந்துருங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், இந்த இடத்துல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ் அதிகமாக நடமாடுறதுனால இங்கே வந்து பேட்ரோல் போட்டுருவாங்க. மக்களே, ஏதோ காட்டு தீ போல் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிகிட்ருக்கு. நாம் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதை காணும். இப்போ நம்ம ரிட்டன் போகிறப்ப தான் வந்து எரிஞ்சிகிட்ருக்கு. நம்ம நண்பரை போய் பார்த்தோங்க, ஆனால் அவர் வந்து வீட்டில் இல்லை. நம்ம ஃபோன் பண்ணி பார்த்தோம், லைன் கிடைக்கல. சரி டேரெக்டாக அவர் வீட்டுக்கே போய் பார்த்தலாம்னு சொன்னால் நம்ம அங்கே போனோம். ஆனால் அவர் வீட்டில் வந்து யாருமே இல்லைங்க. சரி அதனால் நம்ம வந்து ரிட்டன் ஆகிட்டோம். நாங்கள் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டு தீ வந்து நாங்கள் பார்க்கவே இல்லைங்க. ஏதோ இப்போ தான் புதுசாக ஏதோ பற்ற வச்சுருப்பாங்க போல். யார் பற்ற வச்சானுங்களே தெரிலைங்க. ஆனால் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு இடத்துல தான் வந்து பற்றிட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. சரி நாங்களும் அவசரமாக போய் பார்த்தோம். மக்களே, சரியான காற்று தீ. அதோட ஹீட் வேவ்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளால் இங்கே ஃபீல் பண்ண முடியுதுங்க. அனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு இங்கே வரைக்கும் அடிக்குது. இதுங்க உங்களுக்கு நான் சைடில் காமிக்கிறேன். நடுவில் எப்படி பற்றி இருக்கு? பத்தம் சொல்லிட்டு போயிட்டானுங்களா? கீழே தாங்க சொல்றீங்களா? அவனுங்களும் போட்டு போனாங்க. ஆளு உட்காந்துருக்காரு பாருங்க பையன், ஒரு ஆள் உட்காந்துருக்காரு பாருங்க, தெரியுதுங்களா? அங்கே தான் இருந்தாங்கன்னா அப்போ நான் எடுத்து அமைச்சு விட்ருவானுங்க அவங்கள வெட்டுக்கிட்ட. அனல் பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்குதுங்க. இல்லை அவங்கன்னா இது ஆள் நின்றுருந்தாங்கன்னா அவங்கள எரிச்சு விட்டு பார்த்ததான். மக்களே, ஃபஸ்ட்டு நாங்கள் அதை ஃபாரஸ்ட் ஃபயர் தான் நினச்சோம். அப்புறமேட்டு பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே ஒரு 2-3 நபர்கள் வந்து நின்று அவங்க தான் எரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக எரிச்சிட்டு அப்புறமேட்டு அவங்க சைட்லலாம் பரவாத மாதிரி அணைச்சிரும்னு சொல்லி நம்ம நண்பர் சொன்னார். சரி அதனால நம்ம எதுவும் பயப்படாமல் நம்ம கிளம்பிட்டோம். நம்ம அவ்வளோ பெரிய காட்டு தீயை பார்த்தோட்டே நம்மளுக்கு ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக நமக்கு வந்து ஃபயர் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி ஆசனூர் தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நம்ம அப்படியே டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம கீழே இறங்குறது தான் பிளானு. நிறையா வண்டி பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆகி நிற்கிது. நாம் ஏன் திம்மம் இவ்வளோ டேஞ்சரான ரூட்டுன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் வரப்பே கிட்டத்தட்ட ஒரு 3 வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகி நிற்கிறத பார்த்தேன்.
அதனால தான் நான் இவ்வளோ ரொம்ப டேஞ்சரான ரோட்டுன்னு சொல்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஃபெயிலியர் வேண்டி நிற்பாங்க, இன்ஜின் ஹீட்டுக்கு வேண்டி நிற்பாங்க. இந்த ரோட்டில் ஓட்டுறதுனாலே நமக்கு ஒரு நேக்கு தெரிஞ்சால் தாங்க நம்மளால் ஓட்ட முடியும். திடீர்னு பார்த்திங்கன்னா நமக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கரடியை பார்க்க வந்து வாய்ப்பு கிடச்சிச்சு. பார்த்திங்கன்னா வண்டி எல்லாமே வந்து போயிட்டு வந்துட்டுனாங்க இருக்குது. ஆனால் அந்த கரடி பார்த்திங்கன்னா அழகாக வந்து ரைட் சைட்லேருந்து உட்காந்துட்டு இருக்கு. இது எங்கே இந்த இடத்துல பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஆசனூருக்கு முன்னாடி ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடிங்க கரெக்டாக அந்த இடத்துல நம்ம அந்த கரடியை வந்து பார்த்தோம். நல்லா ஒரு சரியான சைஸுங்க. அது பார்த்திங்கன்னா யாரையுமே கண்டுக்க மாட்டேங்குது, அது பாட்டுக்கு ஜாலியாக மேய்ஞ்சிட்ருக்கு. எங்கள் மாயெல்லாம் வண்டி தொட்டுட்டு நின்றுருக்கோம். வந்து முத்தம் கொடுத்துட்டு போவாங்க. ஆத்தாதீங்க. சரி, அப்புறமேட்டு நாங்களும் கொஞ்சம் ரிவேஸ் வந்துட்டோங்க. அப்புறமேட்டு நாங்கள் அதை பார்த்துட்டுனா இருந்தோம். அதுவும் அதே இடத்துலலாம் நின்று மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. மக்களே, இந்த கரடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான சைஸு. நானே ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளோ பெரிய கரடி பார்த்து, அதுவும் திம்பத்தில். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கரடி பார்த்துருப்போம், அது இதை விட கொஞ்சம் சைஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப பெரிய சைஸுங்க. நாம் இந்த கரடி எப்படி பார்த்தோன்னா, நமக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரக்காரர் இருந்தானுங்க, அவனுங்க தான் டார்ச் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால நமக்கு முன்னாடி அந்த எலிஃபண்ட் வந்து பார்க்க ஹெல்ப் பண்ணுதுங்க. ஆனால் அவங்க பார்த்ததுனால நாமளும் அந்த எலிஃபண்ட் வந்து பார்த்தோம். ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிருப்போம். அதே மாதிரி தான் அவங்க நின்று இந்த கரடியெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நல்லா முரட்டு காட்டுவாசிகளாக இருப்பாங்க போல். எல்லா அனிமல்ஸுமே டக்குன்னு ஸ்பாட் பண்ணிடுறாங்க. ஓகே மக்களே, இன்றைக்கான வீடியோ இதோட முடிஞ்சு. இன்றைக்கி மேலே திம்பம் ஆஸ்பத்திரி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சைட்டிங்கு. அதுவும் ஒரு 3 யானை, ஒரு கரடி. நமக்கு எதை பார்த்தது ரொம்ப பெருசுங்க. இப்போ வர யானைகளே வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே நம்மளால் பார்க்க முடியல. அதுவும் நம்ம திம்பத்தில் இப்போ இந்த சீசனில் 3 யானை ஒரு கரடி பார்த்தலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஓகே மக்களே, நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.